கடைசி வரைக்கும் ரூ. 500 சம்பளத்திலேயே ஓடிப்போன நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? 1500 படங்கள் நடிச்சும் பிரயோஜனம் இல்ல. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அல்வா வாசு. சத்யராஜுக்கு வில்லனா மிகப்பெரிய அளவுல பெயர் வாங்கி கொடுத்த படம் தான் அமைதி படை. இந்த படத்துல சத்யராஜுக்கே அல்வா வாங்கி கொடுப்பாரு இந்த வாசு. அதனாலதான் இவருக்கு அல்வா வாசு அப்படின்ற பெயரே கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா ரசிகர்கள் மத்தியில இவர் பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. இன்னும் சொல்ல போனா கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு இவர் படங்கள் நடிச்சிருக்காரு. விவேக், வடிவேல், கவுண்டமணி அப்படின்னு எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் இவர் ஜோடி போட்டு காமெடி பண்ணிருக்காரு. இருந்தாலுமே இவருக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல. 2017ஆம் ஆண்டு இவர் இறந்து போனாரு. இறந்து போறதுக்கு முன்னாடி எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல அப்படின்னு ரொம்ப மனமுருகி வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு. வடிவேல் கூட ஜோடி போட்டு அவ்வளவு படங்கள் நடிச்சிருந்தாலுமே சினிமாவுல தனக்குன்னு ஒரு தனி இடம் கிடைக்காம போயிடுச்சு இவருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வெங்கல் ராவ். ஃபைட் மாஸ்டரா தன்னோட சினிமா வாழ்க்கையை தொடங்கினவர் தான் இவர். ஆரம்பத்துல நிறைய படங்களுக்கு ஃபைட் மாஸ்டரா வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா தன்னோட கை மற்றும் கால் மாதிரியான இடங்கள்ல நிறைய காயங்கள் ஏற்பட்டதுனால தொடர்ந்து சண்டை காட்சியில இவரால நடிக்க முடியாம போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஏன் ஒரு காமெடியனா மாறக்கூடாது அப்படின்னு காமெடி கதாபாத்திரத்துல தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவரே வடிவேல் தான் அப்படின்னு இவரே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வடிவேலை திட்டாத ஒரே ஆள் இவர் தான் நினைக்கிறேன். ரசிகர்கள் மத்தியில பிரபலமாவே இருந்தாலும் சினிமாவுல இவர் வடிவேலோட கூட்டு அப்படின்ற ஒரு பெயர் தான் கிடைச்சிச்சே தவிர வெங்கல் ராவ் அப்படின்ற ஒரு தனி அங்கீகாரம் இவருக்கு கிடைக்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எல்ஐசி நரசிம்மன். எல்ஐசி நரசிம்மன் எல்ஐசில ஆரம்பத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா சினிமா மேல இருந்த ஆர்வத்தினால வேலையை விட்டுக்கிட்டு தொடர்ந்து சினிமாவுல நடிச்சிட்டு வந்தாரு. அதனாலதான் இவருக்கு எல்ஐசி நரசிம்மன் அப்படின்ற பெயரும் கிடைச்சிச்சு. நம்ம தமிழ் சினிமாவுல இருந்த முக்கால்வாசி டைரக்டர்ஸ்க்கும் போலீஸ் ஆபீசரா நடிக்கணுமா, இல்ல அட்வொகேட்டா நடிக்கணுமா, இல்ல ஒருவேளை ஜட்ஜா நடிக்கணும் அப்படின்னா இந்த 3 கதாபாத்திரத்துக்கும் எல்லாரோட மனசுலயும் உடனே ஞாபகத்துக்கு வரது இந்த எல்ஐசி நரசிம்மன் தான். அந்த அளவுக்கு மனுஷன் பாக்குறதுக்கே டாப் கிளாஸா தெரிவாரு. ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல பெயர் எல்ஐசி நரசிம்மனுக்கு இருந்தாலும் சினிமாவுல மற்ற காமெடி நடிகர்கள் அளவுக்கு ஒரு முன்னணி நடிகரா வலம் வர முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது போண்டாமணி. போண்டாமணி ஒவ்வொரு நாளுமே 2 போண்டா கண்டிப்பா சாப்பிட்டுருவாராம். ஷூட்டிங் ஸ்பாட்ல போண்டா கொடுத்தாதான் வேலையே பார்ப்பாராம். அதனாலதான் இவருக்கு ஒரு கட்டத்துல போண்டாமணி அப்படின்ற பெயரையும் வச்சாங்க. கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேல இவர் நடிச்சிருக்காரு. வடிவேல் இவரோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியும் பண்ணிருக்காரு. ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய காமெடியனா இவரால வலம் வர முடியல. கடைசி வரைக்கும் வடிவேலோட கேங்ல ஒருத்தர் போண்டாமணின்னு சொன்னாங்களே தவிர போண்டாமணி ஒரு காமெடியன் அப்படின்னு யாருமே ஏத்துக்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஓமக்குச்சி நரசிம்மன். ஓமக்குச்சி நரசிம்மன் அப்படின்னா தெரியாத ரசிகர்கள் கண்டிப்பா இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில பயங்கர ஃபேமஸ் ஆனவர். 14 மொழிகள்ல கிட்டத்தட்ட 1500 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. அதுல ஒரு ஆங்கில படமும் இருக்கு. ஆனா இவ்வளவு படம் நடிச்சும் இவருக்கு சினிமாவுல தனக்குன்னு ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியாம போயிடுச்சு. எத்தனையோ நடிகர்கள் புதுசா வந்துலாம் பல கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஓமக்குச்சி நரசிம்மன் அவர் சினிமாவுல நடிச்ச கடைசி நாள் வரைக்கும் ரூ. 500 மட்டும்தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாவா லட்சுமணன். தமிழ் சினிமாவுல ரசிகர்கள் மத்தியில ஒரே வசனத்தின் மூலமா பயங்கர ஃபேமஸ் ஆனவர் தான் இந்த பாவா லட்சுமணன். அதாவது மாயி படத்துல வாமா மின்னல் அப்படின்னு சொல்லுவார்ல, இது அந்த டைம்ல பட்டி தொட்டி எல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு. ஆனா பாவா லட்சுமணனுக்குமே ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா வடிவேலோட கேங்ல இவர் ஒருத்தர் அப்படின்ற பெயர் தான் கிடைச்சிச்சே தவிர இவருக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் யாருமே கொடுக்கல. சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட நோயால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருந்த சமயத்துல கூட சின்னத்திரை நடிகர்கள் கூட வந்து இவரை பார்த்தாங்க. ஆனா எந்த ஒரு பெரிய நடிகரோட உதவியும் இவருக்கு கிடைக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.